விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் ஹாஜி முகமது ரஃபி அவர்களே, இந்த திருப்பணியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருப்பணி செல்வர் ராமசாமி அவர்களே, இந்த இயக்கத்தினை முன்னின்று நடத்துகின்ற அன்பிற்குரிய ராதாகிருஷ்ணன், பஷீர், கையெழுத்துகின்ற வகையில் நம்மையெல்லாம் வாழ்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் இறைவனுடைய அருள் வேண்டுவதற்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் வணக்கத்திற்குரிய சாந்தலிங்க மருதசல அடிகளார் அவர்களே, கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழி சிரவே ஆதீனம் 4ஆம் வட்டம் குருமுகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருப சுவாமிகள் அவர்களே, தவத்திரு அடிகளார் ஜார்ஜ் தனசேகர் அவர்களே, அன்பிற்குரிய டேவிட் சுரேஷ் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களே, தம்பிக்குரிய கோட்டை செல்லப்பா அவர்களே, மற்றும் இங்கே விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற சகோதர மார்க்கங்களை சார்ந்த என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடையில் இந்த மேடை. ஆனாலும் கூட இதைவிட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற கூட்டங்களில் எல்லாம் அடிக்கடி பேசுகின்றவர்கள் நாங்கள். ஆனால் அங்கெல்லாம் ஏற்படாத ஒரு மன நிறைவு இந்த மேடையிலே நின்று பேசுகின்ற போது எங்கள் நெஞ்சத்திலே ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமக்களை ஒன்றாக பார்க்கின்ற போதுதான் எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் மனிதம் மாய்ந்து விடவில்லை, இன்னும் இரக்கம் இறந்து விடவில்லை, நெஞ்சிலும் இதயத்திலும் மனித அன்பு இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்கிற நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற அருமையான மேடையாக நான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். பொதுவாக மதம் சாதி என்பது இன்று நம்மை பிரிக்கின்ற அடையாளங்களாக மாறிப்போனது. இந்த ஊரில் இருக்கிற பீட்டர் அல்போன்சோ, இந்த ஊரில் இருக்கிற செஞ்சி மஸ்தானோ, இந்த ஊரில் இருக்கிற இங்க மேடையில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களோ யாரும் அரேபியாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ ஆஸ்திரேலியாவில் இருந்து வரவில்லை. ஒரு 100, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னோர்களும் இதை போன்ற மதங்களை தழுவியவர்கள். வரலாற்று எங்கிலும் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத மாற்றங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அங்கு ஒருவேளை ஒரு உயிர் பயம் இருந்திருக்கும், இன்னொரு வேளை ஒரு மானத்திற்கும் மரணத்திற்கும் அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நாங்கள்லாம் தென் மாவட்டங்களிலிருந்து வந்தவர். தென் மாவட்டங்களிலிருந்து வந்த எங்கள் மாவட்டங்களிலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஏன் அதிகமான பிரித்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் வரலாற்றை தோண்டி பார்த்தால் ஒரு உண்மை தெரியும் உங்களுக்கு. திருவாங்கூர் சமஸ்தானத்திலே பெண்களுக்கு மார்பிலே சேலை அணிய உரிமை கிடையாது. சில சாதி பெண்கள், ஒரு 20-30 சாதிகளை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட பெண்கள் மார்பில் சேலை அணிந்தால் அந்த அரசுக்கு வரி கட்ட வேண்டியது இருக்கும். வரி கட்ட முடியவில்லை என்று சொன்னால் அந்த மார்பை அறுப்பதற்கு அந்த அரசினுடைய ஆட்கள் மார்பை அறுப்பார்கள். இப்படியாக ஒரு நேரத்தில் ஒரு பெண் மார்புக்கு வரி கேட்டு வந்த போது வீட்டுக்குள்ளே போய் பணத்தை எடுத்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் 2 மார்பையும் கத்தியை வைத்து அறுத்து ஒரு தட்டிலே வைத்து, இதுதானே உன் மன்னனுக்கு வேண்டும், கொண்டு போய் கொடு என்று சொன்ன கதைதான் இன்னைக்கும் முளைச்சி விளை என்கிற ஊர் அங்கே இருக்கிறது. இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பெண்கள் மானத்துக்கு அஞ்சினார்கள். அப்பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் அங்கே இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இந்த பெண்களை பார்த்து ஏன் மார்பிலை சேலை போடவில்லை என்று கேட்டபோது அந்த பெண்கள் சொன்னார்கள், எங்கள் ஊரிலே எங்களுக்கு சேலை போட அனுமதி இல்லை. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவர்கள் அங்கே இருக்கிற வெள்ளைக்கார கலெக்டரிடம் போய் சொல்லுகிறார்கள், வெள்ளைக்காரராக இருந்த மாவட்ட நீதிபதியிடம் போய் சொல்லுகிறார்கள், வழக்கு போடுகிறார்கள்.
ஒரு உத்தரவினை வாங்குகிறார்கள். அந்த சமூகத்து பெண்களுக்கு மார்பிலே சேலை போடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்படி அனுமதி கொடுக்கின்ற போது அந்த சமூகத்து இளைஞர்களே அதை எதிர்க்கிறார்கள். எங்கள் சமூகத்து பெண்களுக்கு சேலை போட வேண்டாம், அது எங்கள் மரபுக்கு எங்களுடைய நம்பிக்கைகளுக்கு விரோதம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்? அந்த பாதிரியாரிடம் கேட்கிறார். அந்த பாதிரியார்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, எங்கள் தேவாலயத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு சேலை போட அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட உடனே அந்த நீதிபதி அப்படியே தீர்ப்பு எழுதுகிறார். கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவ பெண்கள் மார்பிலே சேலை போட்டுக் கொள்ளலாம். எந்த பெண்கள் எல்லாம் அவமானப்பட்டார்களோ, எந்த பெண்கள் எல்லாம் மார்புகளை காண்பித்துக் கொண்டு தெருவிலே நடக்க முடியாமல் வெட்கப்பட்டார்களோ, வேதனைப்பட்டார்களோ, அவர்களெல்லாம் மதம் மாறிக்கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு மத மாற்றத்திற்கு பிறகும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. சிவகாசியிலே 1800 கடைசியில ஒரு பெரிய கொள்ளை நடந்தது. அந்த கொள்ளை என்னென்றால், நாடார் சமூகத்து மக்கள் அங்கே உள்ள சிவன் கோவிலுக்கு ஒரு அறங்காவலர் பதவி கேட்டார்கள். ஆனால் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கவில்லை. பெரிய சண்டை நடந்து கொள்ளை நடந்தது. அந்த கொள்ளையிலே நடந்த பெரிய யுத்தத்திலே இறந்து போனவர்களுடைய உடல்களை 12 வண்டிகளிலே அள்ளியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே 2 தெருக்களிலே வசித்த நாடார் மக்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு சிவகாசியிலே இஸ்லாமியர்கள். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நீண்ட நெடிய வரலாறு. இப்ப 800 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் ஆச்சு எங்களுடைய குடும்பங்கள் மதம் மாறி. அண்ணன் மஸ்தான் அவர்களுடைய குடும்பம் 500, 600 வருடம் ஆச்சு. எங்களை திடீரென்று திரும்ப வா என்றால் நாங்கள் எப்படி வருவோம்? இந்த சமூகம் இப்பொழுதே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியே நாம் உறவாட முடியும். இதை நடந்து போன அநீதிகளுக்கு பரிகாரம் தேடுவது என்று வரலாற்றை தோண்ட ஆரம்பித்தால் வரலாறு முழுவதும் ரத்தம் தான் இருக்கும். நடந்து போன ஒவ்வொரு அநீதிக்கும் இப்பொழுது பரிகாரம் தேடுவோம் அப்படி என்று ஒவ்வொரு சமூகமும் புறப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் புறப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அநீதி, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அவமானம், 250 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த துரோகம், இப்பதற்கெல்லாம் இப்பொழுது பழிதீர்க்க வேண்டும் என்று நாம் செய்தால் இந்த மனித வாழ்க்கையே நிச்சயமாக நரகமாக மாறிவிடும். அதற்காகத்தான் இங்கே அடிகளார்கிட்ட நான் கேட்கிறேன். அடிகளார்கள் தான் இதற்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அடிகளார்களை போன்றவர்கள், குறிப்பாக நான் போரூர் ஆதீனம் அவர்களை பற்றி நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அவர்களை போன்றவர்கள் வெளியே எப்படி எல்லோரும் தாயாக பிள்ளையாக வாழ்ந்தமோ அதை போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அடிகளார்களை போன்றவர்கள் வெளியே மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து இந்த சமூகங்களை ஒன்றுபடுத்தி மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். திருமூலர் அருமையாக பாடுகிறார். கொட்டி கிடக்கிறது சிவம் என்று சொல்லுகிறார். அண்டகார சிவம் கொட்டி கிடக்கிறது, ஓ மனித சமூகமே பருகு என்கிறார். இறைவன் மேல் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக அது ஆளுக்கு ஒரு இறைவன் இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு இறைவன், அண்ணன் மஸ்தானுக்கு ஒரு இறைவன், அடிகளார் வணங்குகிற ஒரு இறைவன் என்று 3 இறைவன் எப்படி இருக்க முடியும்? நாங்கள் எந்த பேரில் கும்பிட்டாலும் ஒரே இறைவனைத்தான் கும்பிடுகிறோம். அதைத்தான் சொல்லுகிறார்கள். எப்பேருடையாலும் சிவனே போற்றி என்று சொல்கிறார்கள். எந்த பேரில் வழங்கப்பட்டாலும், எந்த பேரில் உன்னை கூப்பிட்டாலும் அது உனக்குத்தான் வணக்கம் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய அருமைக்குரிய இஸ்லாமிய நண்பர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் வல்லவன், அன்பினால் நிறைந்தவன், அதைத்தான் அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள். பைபிளில் லவ் இஸ் காட் என்று சொல்கிறோம். ஆகவே மனிதநேயம் மட்டும்தான் மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம். அந்த மனித நேயத்திற்கு இங்கே இருக்கின்ற நண்பர்கள் இந்த வடிவம் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இவ்வளவு நெருக்கடியிலே கூட இவர்களுடைய எல்லாம் பார்த்து இந்த நண்பர்களை ஒரு முறை வாழ்த்திவிட்டு, இந்த பணிக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் இதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கும், குறிப்பாக ஒரு நல்லிணக்க அரசை உருவாக்குவதற்கு, மதங்களால் மக்கள் மாய்ந்து போகாமல், மத நம்பிக்கைகளால் மக்கள் வீழ்ந்து போடாமல், மதம் என்பது நம்மை ஒன்றிணைக்கின்ற இறை நம்பிக்கை என்பது நம்மை எல்லாம் இணைக்கின்ற சக்தியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்ற நாம் ஒன்றாக இருக்கலாம். இறைவனுடைய சக்தியை, வல்லமையை நம்புகின்றவர்கள் எல்லா மதங்களும் சொல்வதென்ன? அவன் அருளால் அவன் தாழ் போற்றி என்றுதான் சொல்லுகிறோம். அந்த இறைவனுடைய அருள் இல்லாமல் அவன் தாழை போற்ற முடியாது. மார்க்கம் யாருக்கு அருளப்பட்டதோ அவனுக்கு மட்டும்தான் அருளப்பட்டது என்று திருமறை சொல்லுகிறது.
மருமகன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அவருக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தினார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆகவே எல்லோருக்கும் ஒரு மதம் வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவன் நமக்கு என்ன மதத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மதம் சொல்லுகிறபடி நடந்தால் போதும். மதம் எல்லா மதமும் அடிப்படையிலே மதங்களுடைய பெயர்களை மறந்துவிட்டு அதனுடைய உருவத்தை மறந்துவிட்டு உள்ளே போனால், சடங்குகளை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கிற சத்துக்கு போனால் எல்லா மதங்களின் அடிப்படையிலும் ஒரே சத்து தான் இருக்கிறது. ஆகவே இதை போன்ற விழாக்கள், அது கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பெருநாளாக இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். பெருநாள் அன்னைக்கு பாய் விட்டு பிரியாணி வரட்டும், அடிகளார் மன்னிச்சுக்கிட கூடாது, மன்னிச்சுக்கிட்டேன் எங்களை. கிறிஸ்துமஸுக்கு எங்க வீட்டு கேக்கு உங்களுக்கு வரும், தீபாவளி அன்னைக்கு நண்பர்கள் வீட்டு இனிப்பு எல்லார் வீட்டுக்கு வரும். ஆக வாழ்க்கை வாழ்வதற்கு அதுதான் இறைவன் வகுத்த வழி. அந்த வழியை விளம்புகிற உங்களை எல்லாம் வாழ்த்தி கிறிஸ்துமஸ் பெருநாளுடைய மகிழ்ச்சியை பங்கிட்டுக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய அடிகளார் 2 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.